ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். துளசி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு தியாவை கூட்டிட்டு வரதுக்காக போறாங்க. அவங்க அம்மா தைரியம் சொல்லி அனுப்பினோன்னே நம்ம துளசிக்கு வீரம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. தியாவை தேடி மோனிகா வீட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல தியாவை ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க ஜெகன் பண்றதெல்லாம் பார்த்து தியா ரொம்பவே நடுங்கி போயிருக்காங்க. மோனிகா சொல்றாங்க, இங்க பாரு ஜெகன், போன வாட்டி நீ ஏதோ பண்ணி அதனாலதான் அவ பயந்துட்டு இந்த வீட்டை விட்டே ஓடிட்டா. இந்த வாட்டி அவ மேல நல்ல பாசத்தை காட்டு, அவ எங்கேயும் போக மாட்டா, நம்ம கிட்ட இருந்தாதான் நம்மளால இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மோனிகா ஜெகன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஜெகனும் சொல்றாங்க, நல்லா கவனிச்சிடலாம், போன வாட்டியை விட இந்த வாட்டி இவளை நல்லா கவனிக்க தான் போறான் அப்படிங்கிற மாதிரி ஜெகன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியில துளசி மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ கேட்டு பூட்டிருக்கு. அங்க வாட்ச்மேன் கிட்ட இந்த கேட்டை திறங்க, நான் உள்ள போனோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு வாட்ச்மேன், இல்லம்மா நான் கேட்டெல்லாம் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆட்டோக்காரரை இறக்கி விட்டுட்டு அந்த ஆட்டோவை மாசம் அப்படியே கேட்டை உடைச்சிக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள வந்தோடனே நம்ம துளசி மூஞ்சில கோவத்தை பார்க்கணுமே, அந்த அளவுக்கு கோவம் அதிகமா இருக்கு மோனிகா மேல. அங்க இருந்து இறங்கி உள்ள விறுவிறுன்னு வராங்க. வாட்ச்மேன் எவ்வளவு தடுத்து கூட அவங்க கேட்கல. உள்ள வந்துட்டு மோனிகா கிட்ட சொல்றாங்க, மோனிகா ஒழுங்கா தியாவை என் கூட அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஜெகன் சொல்றாங்க, நாங்க தான் போலீஸை வச்சுலாம் அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் உன்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் போது பின்னாடியே வெற்றி வந்துடுறாங்க. வெற்றி துளசியோட வீரத்தை பார்த்துட்டு, நம்மளுக்கு சண்டை போடுற வேலை இருக்காது, ஏன்னா நம்மளோட ஒய்ஃபே அங்க செமையா மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம என்ன இங்க சும்மா வேடிக்கை பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி துளசி பட்டதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு மோனிகா ஜெகன் துளசி 3 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தியாவை நீ கூட நான் கூட அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு புடுங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜெகன் போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிடுறாங்க. அப்போ எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. வக்கீலும் வந்துடுறாங்க. அங்க அதிகாரிங்க எல்லாம் துளசியை மிரட்டுறாங்க, என்னம்மா நீ பிள்ளையை கேட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க, அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஒழுங்கா நீ போயிடு, தேவையில்லாம வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காது, அப்புறம் நீ தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம துளசி தியாவோட அப்பா எழுதி வச்சிருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அதிகாரிங்க கிட்ட காட்டுறாங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்கு, தியாவோட அப்பா யாருக்கிட்ட தியா வளரணும் அப்படிங்கிறத கிளியரா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, இதுக்கு மேல என்ன வேணும், இதெல்லாம் நான் மேல் அதிகாரிங்க கிட்ட காமிச்சேன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி செம்மையா மாசா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா வக்கீல் போலீஸ் எல்லாம் சொல்றாங்க, அம்மா தியாவை பேசாம அவங்களோடய அமுச்சு விட்டுருமா அப்படின்னு சொல்ல, மோனிகா ஜெகன் 2 பேருமே யோசிச்சு, இவ கையில ஆதாரத்தை வச்சிருக்காளே, நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தியாவை அமுச்சு விட்டுறாங்க. இந்த சைடு அஞ்சலி மகேஷ் இவங்க 2 பேரும் இதை காட்டிட்டு இருக்காங்க. நம்ம அஞ்சலிக்கு மகேஷை பார்த்து பயம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா மகேஷ் சைக்கோ, அவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்றது தெரியாம நம்ம அஞ்சலி பயந்து போய் நிக்கிறாங்க. மகேஷ் சும்மா கத்தியை எடுத்தா கூட எங்க அந்த கத்தியை வச்சு நம்மளை குத்திடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நிக்கிறாங்க. மகேஷ்க்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, அஞ்சலி நம்மளை பார்த்து பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சுக்கிட்டே அஞ்சலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி நீ எங்க வேணாலும் போ, உனக்கு நான் நிறைய சுதந்திரத்தை கொடுத்து வச்சிருக்கேன், இதுக்கு மேல என்ன வேணும், நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ, நீ இல்லாம நான் எப்படி தவிச்சு போறேன் தெரியுமா, நீ இல்லாத இந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியல, உன்னைய காணோம்னா எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பயங்கரமா வில்லத்தனமா அஞ்சலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அஞ்சலிக்கு மகேஷ் பக்கத்துல நிக்கிறதுக்கே பயமா இருக்கு. மகேஷை பத்தின உண்மையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட ஆசிரமத்துல வளர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. அப்பதான் முருகன் கூட சேர்ந்து 4 பேரும் அஞ்சலிக்கு தெரிய வருது. ஏன்னா முருகனுக்கும் மகேஷ்க்கும் சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. மகேஷ் முருகன் கூட தான் ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்காரு. முருகன் இல்லைன்னா சாப்பிட மாட்டாரு. முருகன் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருந்தனால முருகன் ஒரு நாள் இல்லாட்டினா கூட அவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாரு. அந்த இடத்துலதான் மகேஷோட சைக்கோத்தனம் ஸ்டார்ட் ஆச்சு. முருகனுக்கு வாய் பேசாம போனதுக்கு காரணம் கூட இந்த மகேஷ் தான். எப்படியோ ஒரு வழியா அஞ்சலியோட அப்பா அம்மா முருகனை தத்து எடுத்துட்டு போனனால மகேஷ் கிட்ட இருந்து முருகன் தப்பிச்சிட்டாரு. அப்படி இல்லைன்னா அந்த முருகனுக்கும் அவங்க அம்மாவோட நிலைமை தான் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அஞ்சலி வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரூம்ல இருந்து பூனை கத்துற மாதிரி சவுண்ட் வருது. என்ன இந்த ரூம்ல ரொம்ப நாளாவே பூனை கத்துற மாதிரி சவுண்ட் வருது, இந்த ரூம்குள்ள ஏதாவது ஒரு ரகசியத்தை இவர் மறைச்சு வச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை திறக்கிறதுக்கு அஞ்சலி எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரூமை திறக்க முடியல. அதுக்குள்ள மகேஷ் வந்துடுறாங்க. மகேஷை பார்த்ததுமே அஞ்சலி பயந்து போய் நிக்கிறாங்க. மகேஷ் கேக்குறாங்க, எதுக்கு அஞ்சலி நீ இந்த டோர் கிட்ட நிக்கிற அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்லங்க இந்த ரூம்குள்ள பூனை கத்துற மாதிரி சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு, அதனாலதான் என்னன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே மகேஷ் அதெல்லாம் இல்ல, இதுல பூனை நிறைய இருக்கும், அதனாலதான் உனக்கு அந்த சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை கூட்டிட்டு போயிடுறாங்க. மகேஷ் தெரியாதனமா அந்த ரூமோட கீயை அந்த இடத்துல மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. அஞ்சலிக்கு தெரியாது மகேஷ் தன்னை சிசிடிவி கேமரா மூலமா செக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு
அது தெரியாம அஞ்சலி வந்து வீட்ல ஒரு விஷயமும் மகேஷை பத்தி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஆஃபீஸ்ல உட்காந்து மகேஷ் வந்து அஞ்சலி என்ன பண்றா, எங்க போறா, எங்க வரா, எதை நோட்டம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி கேமரால செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ மகேஷ் வந்து அங்க விட்டுட்டு போன சாவியை எடுத்துட்டு அஞ்சலி இந்த ரூம்குள்ள அப்படி என்னதான் இருக்கு சொல்லிட்டு கண்டுபிடிப்போன்ட்டு போறாங்க. அந்த நேரம் பார்த்து மகேஷ் சிசிடிவி கேமரா வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலி அந்த டோர் கிட்ட போறத பார்த்து நம்ம மகேஷுக்கு முகமெல்லாம் வேர்த்துருச்சு. அஞ்சலி நீ பண்றது ரொம்ப தப்பு, நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உனக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை இவ வெளியில யார்கிட்டயாவது நம்மளை பத்தி சொல்லிட்டா அவ்வளவுதான், அஞ்சலியை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாங்களே, இதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ்னால அங்க ஆபீஸ்ல உட்காரவே முடியல. பல இதையும் திங்க் பண்ணி அவரே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காரு. பேசாம நம்ம வீட்டுக்கு போய் அஞ்சலியை தடுப்போம் சொல்லிட்டு வேகமா கார் எடுத்துட்டு வராங்க. கார்ல அஞ்சலி பண்ற விஷயம் எல்லாத்தையுமே சிசிடிவி கேமரா மூலமா பாத்துக்கிட்டே வராரு. அப்ப பாத்துக்கிட்டே வரும்போது யார் மேலேயும் மகேஷ் வந்து இடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல மகேஷ் கூட அங்க இருக்கிறவங்க எல்லாம் தகராறு பண்றாங்க. அந்த நேரத்துல கூட மகேஷ் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த கேப்ல நம்ம அஞ்சலி வந்து கரெக்டா அந்த ரூம் கதவை திறந்து உள்ளக்க போயிடுறாங்க. உள்ளக்க போயிட்டு சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க. என்ன இங்க பூனை சவுண்டு கேட்டுட்டே இருந்துச்சு, பூனையும் இல்லை ஒன்னும் இல்லையே அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தவங்க அப்படியே குனிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. இதை பார்த்த நம்ம அஞ்சலி பயங்கரமா பயந்து கத்துறாங்க. ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள பேய் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அலர் அடிச்சுட்டு ஓடி வராங்க. அப்போ அந்த லேடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ இந்த வீட்டுல இருக்காத, இங்க இருந்து போயிடு, கண்டிப்பா அவன் உன்னைய சும்மா விட மாட்டான், அவன் ஒருத்தவங்க மேல பாசம் வச்சுட்டானா அவங்கள அவனுக்கு அடிமையாக்கிடுவான், அடிமையாக்கி இப்படிதான் சைக்கோ டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அஞ்சலி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா அஞ்சலி பயத்துல ஓடதான் பாக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அஞ்சலி பயப்படாம கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க, நம்ம எதுக்காக பயப்படணும், அந்த அம்மா ஏதோ சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு போயிட்டு கேக்குறாங்க. அதுக்குள்ள மகேஷ் வந்துருவாங்க. ஏன்னா இதே மாதிரி தான் அந்த சர்ச்சில் போயிட்டு அந்த ஃபாதர் கிட்ட மகேஷை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டான பாயிண்ட்ல வந்து மகேஷ் நின்ட்டாரு. அதே மாதிரி தான் இதுவும் அந்த அம்மா அஞ்சலி கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க. ஆனா அதுக்குள்ள மகேஷ் வந்துடுறாரு. பட் அந்த அம்மா வந்து ஒரு விஷயம் கிளியரா சொல்லிட்டாங்க, அவன் ஒரு சைக்கோ, அவன் கிட்ட நீ இருக்காத, இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படிங்கிற விஷயம் தான் அஞ்சலிக்கு காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. மகேஷ் வந்து அஞ்சலியை பயங்கரமா திட்டுறாங்க. என்ன அஞ்சலி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த ரூமை ஓபன் பண்ணி பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பைத்தியக்காரத்தனமா அஞ்சலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சா, எல்லாமே தெரிஞ்சிருச்சா, நான் பண்ற வேலையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நீ என்னை விட்டு போயிருவல அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அஞ்சலிக்கு வந்து அழுகதான் வருது. அவங்களுக்கு அழுகையை தவிர வேற வார்த்தை எதுவுமே பேச முடியல. ஏன்னா இவ்வளவு நாள் மகேஷ் பண்ண வேலை எல்லாம் தெரியாம அஞ்சலி வந்து ரொம்பவே இன்னசென்ட்டா இருந்துட்டு இருந்தாங்க. இப்பதான் மகேஷ் வந்து சைக்கோ அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம அஞ்சலிக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இனிமேட்டு அஞ்சலி என்ன முடிவு எடுப்பாங்க, அந்த சீக்ரெட் ரூம்ல இருக்கிற அந்த லேடியை காப்பாத்துவாங்களா அப்படிங்கிறத நம்மளும் பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.